அஞ்சலி பண்ணால் பெருமாள் எப்படி இறங்குறாங்கிறத ஆகமங்கள்லாம் சொல்கிறது. அஞ்சலியும் அஞ்சலியும் பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. உயர்ந்ததான முத்திரையை தான் அஞ்சலி முத்திரையாம். அஞ்சலிங்கிறது தான் உயர்ந்ததான முத்திரை. அது பண்ணிவிட்டா பகவான் அப்படியே உருக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி அனுகிரகம் பண்ண வச்சுருமா. அந்த அஞ்சலியினுடைய இதான விசேஷம் அது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் வரதராஜனை பார்த்து சாதிக்கிறார். வரதராஜா, வரதா அருளாளா, எவ்வளவோ ஒவ்வொருத்தரும் தப்புகள் பண்ணால் அவளுக்கு நீ தண்டதரனாக இருக்க, தண்டனையை கொடுக்குற. ஆனால் நானும் அபராதி தான். ஏன்னா பெருமாள் ஆச்சாரியனே அப்படி தான் நெய்ச்சோல் சந்தானம் பண்ணிப்பார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திங்கிறார். நான் அபராதங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கக்கூடியவன். க்ஷணே க்ஷணே அபராதத்துக்கே சக்கரவர்த்தியாம். சக்கரவர்த்தின்னா அவ்வளவு அபராதம் நிறையா பண்ணுறவன்னு தன்னை நெய்ச்சோல் சந்தானம் பண்ணிப்பார். அவர் அபராதியார்னா தன் மேலே எல்லாத்தையும் தன் மேலே போட்டுக்கிறது தான் ஆச்சாரியாருடைய எண்ணம். அது ஏன்னா நமக்கு வழிகாட்டியாக இருக்கா. நாம் எப்படி விடுபடுறதுங்கிற வழியை காண்பிக்கிறா. அந்த மாதிரி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வரதா,